ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஹப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீஆம்பிள் பார்த்தோம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது ஒரு சின்ன டாபிக், ரொம்ப ஈஸியான டாபிக், பட் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ நம்ம லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோட். கரேஜ் isn't having the strength to go on, it is going on when you don't have any strength. இந்த கோட்டை சொன்னது நெப்போலியன் போனபரேட். ஸோ வாங்க இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இந்த 8 கீ பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு எப்போ ஞாபகம் இருக்கணும். இந்த 8 கீ பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் மூலயமா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணப்பட்டது? அதுக்கான ஆன்சர் ஸ்வரன் சிங் கமிட்டி 1976. காங்கிரஸ் கவர்மெண்ட் இதை ஃபார்ம் பண்ணாங்க 1976. இவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு சொல்கிறோம். இது எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலயமா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஆட் பண்ணோம்? அதுக்கு ஆன்சர் 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலயமா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஆட் பண்ணோம். எங்கே ஆட் பண்ணோம்? பார்ட் 4A ஆர்டிகல் 51A. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நம்ம எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணோம்? USSR, யூனியன் ஆஃப் சோவியட் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்ஸ். ரஷ்யாவுக்கு முன்னாடி 1991 டிஸ்இன்டிகிரேட் ஆகிறதுக்கு முன்னாடி USSR தான் சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 4A ஆட் பண்ணுறப்ப நம்ம 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் ஆட் பண்ணோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாக நம்ம ஆட் பண்ணோம். ஆனால் இங்கேனா டோட்டல் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு போட்டிருங்க. அது எப்படி? இப்போ 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியை நம்ம ஆட் பண்ணோம். அது என்னென்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நம்ம பார்க்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலயமா நம்ம இன்னொரு ஃபண்டமெண்டல் டியூட்டியை ஆட் பண்ணோம். ஸோ இது நான் ஜஸ்டிஃபையபிள்னால் இதை கோர்ட்ஸால் இம்ப்ளை பண்ண முடியாது, அதாவது கோர்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ண முடியாது இதை அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு. திஸ் இஸ் நான் ஜஸ்டிஃபையபிள் லைக் ப்ரீஆம்பிள். நெக்ஸ்ட் அதே இதில் நான் என்ஃபோர்ஸபிள் பை லான்னு போட்டிருக்கேன். இப்போ இது என்னென்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுக்கு அவங்க ஆட் பண்ணுறப்பே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்லிமெண்ட் இல்லை ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியில் ஒரு லா மேக் பண்ணால் அதை என்ஃபோர்ஸ் பண்ணலாம். அதாவது பார்லிமெண்ட் ஒரு லா மேக் பண்ணால் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில், ஸோ அது செல்லும். அதுக்கு அவங்க என்ன தண்டனை கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். ஆனால் ஒரு லா மேக் பண்ணணும். ஒரு லா மேக் பண்ணால் தான் திஸ் இஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா பை பார்லிமெண்ட். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரிலேட்டடாக இன்னொரு கமிட்டி, வெர்மா கமிட்டி 1999. ஸோ இந்த கமிட்டி இதோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன சர்வே எடுக்கிறதுக்கு தான் இந்த கமிட்டி இது பண்ணாங்க. இந்த கமிட்டி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எந்தெந்த ப்ரொவிஷன் எந்தெந்த லா மூலயமா அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி நமக்கு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ இதான் Article 51A, the duty of every citizen of India to abide by the Constitution and respect its ideals and institutions, national flag and national anthem, to cherish and follow the noble ideals that inspire national struggle for freedom, to uphold and protect the sovereignty, unity and integrity of India. இதுதான் இப்போ மோடிஜி பண்ணிக்கிட்டு இருக்காரு. To defend the country and render national service when called upon to do so, to promote harmony and spirit of common brotherhood amongst all the people of India, transcending religious, linguistic and regional and sectional diversities. Brotherhood, common brotherhood promote பண்ண சொல்கிறாங்க. To value and preserve rich heritage of country's composite culture, to improve national environment including forests, lakes, rivers and wildlife, to develop scientific temper, to safeguard public property and abjure violence, to strive towards excellence in all spheres of individual and collective activity. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், 2002 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலயமா ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆட் பண்ணாங்க. அது என்ன?
to provide opportunities for education to his child or ward between age of 6 and 14 years. ஸோ இதான் வந்து அந்த 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஸோ டோட்டலாக 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. இப்போ எக்ஸாமில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம்? மேபி நான் சொன்ன அந்த 8 பாயிண்ட்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் எப்படி கேட்கலாம்? இந்த 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் மேபி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டியா இல்லையா, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். அதில் மட்டும்தான் இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் கேட்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இம்பார்ட்டண்ட் என்ன? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் கன்ஃபைன்ட் டு ஒன்லி சிட்டிசன்ஸ் அண்ட் நாட் ஃபாரினர்ஸ். அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு மட்டும்தான். நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கோம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்ம மட்டும்தான் ஃபாலோ பண்ணோம். தே ஆர் நான் ஜஸ்டிஃபையபிள். பார்லிமெண்ட் இஸ் ஃப்ரீ டு என்ஃபோர்ஸ் தெம் பை சூட்டபிள் லெஜிஸ்லேஷன். அதுதான் நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வெர்மா கமிட்டி அப்சர்வேஷன்ஸ். இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லீகல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் சம் ஆஃப் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். என்ன பண்ணாங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்குறது தான் வெர்மா கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவங்க இந்தந்த லா மூலயமா நம்ம வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஆனர் ஆக்ட். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ், இந்தியன் பீனல் கோட், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இதெல்லாமே நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இந்தந்த டாபிக் தான், இந்தந்த பாயிண்ட்ஸ் தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஸோ அது என்னென்ன பாயிண்ட்ஸுன்ட்டு இதில் இந்த இன்ஃபோகிராஃபிக்ஸ் மூலிமா நான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த இன்ஃபோகிராஃபிக்ஸ் வேணுன்னா உங்கள் மெயில் ஐடியை கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப். தேங்க்யூ.